வணக்கம். தமிழ் சினிமாவில் 24 நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு காட்சி அடுக்கடுக்கா வருது. ஆனால் ஹீரோவை காட்டவே இல்லை. பொதுவாக ஹீரோவை நம்ம தமிழ் சினிமாவில் அப்படி காலில் இருந்து காமிப்பாங்க, பின்பக்கத்துலேருந்து காமிப்பாங்க, எல்லா விதமாகவும் அப்படி இப்படி மாறி மாறி காமிச்சு அதுக்கப்புறம் முகத்தை காமிப்பாங்க. அதெல்லாம் பில்டப் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் எந்தவித பில்டப்புகளுக்கும் உடன்படாமல், ஆனால் பில்டப் கொடுக்க வேண்டியபடியவே அந்த காட்சி இருக்கு. அந்த சீன் அப்படித்தான், அந்த சீனுக்கு அந்த பில்டப் அவசியம்தான் அப்படின்னு ஒரு படத்தை நான் குறிப்பிடணும்னு ஆசைப்படுறேன். அந்த படம் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 3 வேஷத்துல அடி வெளுத்து கட்டிய தெய்வ மகன் அப்படிங்கிற திரைப்படம். தெய்வ மகன் திரைப்படத்தை போல பல படங்கள் 3 வேடங்கள்ல 9 வேடங்கள் எல்லாம் சிவாஜி சார் நடிச்சிருக்காரு. அதற்கு பிறகு கமல் சார் 2 வேடம் 3 வேடம் 4 வேடம் 10 வேடங்கள்ல கூட நடிச்சிருக்காரு. அப்படின்றதெல்லாம் பார்க்கறது ஒரு விஷயமா இருந்தாலும் கூட ஒரு படம் ஆரம்பிக்குது. அந்த ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20-24 நிமிடங்கள் அந்த படம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதற்கு பிறகுதான் சிவாஜி கணேசன் காட்டப்படுகிறார், சிவாஜியினுடைய முகம் காட்டப்படும். ஆனா அது வரைக்கும் அந்த ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் சிவாஜி சார் இருப்பார். எப்படி, ஏன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே படத்துல டைட்டில் போட மாட்டாங்க? ஏசி திருலோகச்சந்தர் சார் டைரக்ட் பண்ணியிருப்பார், ஆரூர் தாஸ் வசனம் எழுதியிருப்பாரு. மிக பிரமாதமான படம். அந்த படத்தை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு அலுவலக அறை, அந்த அலுவலக அறையில எல்லா சிவாஜி சார் உட்கார்ந்துருப்பாரு. ஆனா சிவாஜி சார் யாருன்னு முகத்தெல்லாம் காட்ட மாட்டாங்க, கை மட்டும் காமிப்பாங்க. வாட்ச் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதற்கு பிறகு மணி டைங் டைங் டைங்னு அடிக்கும். அப்புறம் ஒரு ஸ்டெனோகிராஃபர் வந்து, சார் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஆஃபீஸ் ஸ்டாஃப் அப்படி கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெனோ போன பிறகு அவர் எந்திரிப்பார், காமிக்க மாட்டாங்க, அந்த சேர் காலியாக இருக்கும். அப்படியே நடந்து போவார். அப்படியே பின்னாடி தான் கேமரா இருக்கும். அப்படியே நடந்து போவார். கார் வந்து வீட்டுக்குள்ளார போகும், அப்படி தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளார நடந்து போகிற அப்படியே ஒரு ஷாட்டு காமிப்பாங்க. ஆனால் அப்பையும் சிவாஜியை காட்ட மாட்டாங்க. அப்போ அம்மாவுக்கு பிரசவ வலி வந்துருச்சுங்கய்யா, அதனால ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே விறுவிறுன்னு போவார், படியில் விறுவிறுன்னு இறங்குவார், விறுவிறுன்னு படியில் போவார். டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவார். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்பையும் சிவாஜியை காட்ட மாட்டாங்க. அப்படியே பீரோவை திறப்பாரு. அப்படியே காசுகளா, தங்க காசுகளா, பொற்காசுகளா இருக்கும். அதெல்லாம் அப்படியே எண்ணிக்கையே இல்லாம, என்னவே செய்யாம அந்த காசெல்லாம் எடுத்து அப்படியே பாக்கெட்ல, பணத்தெல்லாம் எடுத்து பாக்கெட்ல அப்படின்னு போட்டுக்குவார். கடன்னு கீழே இறங்கி வருவார். கார் திரும்ப வரும், அந்த ஆஸ்பத்திரிக்கு போகும். அந்த இது வரைக்கும், இந்த காட்சிகள்லாம் நடக்கிற வரைக்கும் சிவாஜி சாரை காட்டவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரியில சிவாஜி சார் நிற்பாரு. அப்ப அந்த வரிசையா அந்த இடத்துல குழந்தைகள் படங்களா இருக்கும். அந்த ஒவ்வொரு குழந்தையும், ஒரு குழந்தை இப்படி கன்னத்தில் கை வச்சிருக்கும், உதட்ட கை வச்சிருக்கும், வாயில கை வச்சிருக்கும், இப்படி வச்சிருக்கும், படுத்திருக்கும், சாஞ்சி பார்க்கும். அப்படியே வரிசையா குழந்தைகளுடைய படங்களா ஒட்டப்பட்டிருக்கும். அப்படியே அந்த பின்னாடி இருக்கிற அந்த உருவத்திலேயே அப்படியே கேமரா அப்படியே மூவ் ஆகும். தம்பு சாருன்னு நினைக்கிறேன் கேமரா, பிஎன் சுந்தரம் சாரும் ஒர்க் பண்ணினதான் ஞாபகம் இருக்கு. அப்படியே கேமரா போய்கிட்டே இருக்கும். அந்த குழந்தைய ரசிச்சுக்கிட்டே இருப்பாரு. காரணம், உள்ள பிரசவ வழியில மனைவி பண்டரிபாய் துடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே போகும்போது கட் பண்ண டைட்டில் ஓட ஆரம்பிக்கும். படத்தில் நடிக்கிறவங்க யார் என்னென்னலாம் நடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, யார் கேமராமேன், யார் மியூசிக் டைரக்டர், அப்படி இப்படின்னு எல்லா பேரும் வந்து ஏசி திருலோகச்சந்தர் அப்படின்லாம் வந்து முடிஞ்ச பிற்பாடு திரும்பவும் அந்த ஆஸ்பத்திரி சீன் கண்டினியூ ஆகும். அந்த ஆஸ்பத்திரி சீனில் இப்போ குழந்தை சத்தம் கேட்கும். மேஜர் சுந்தரராஜன் டாக்டர் மட்டுமல்ல, சிவாஜி சாருக்கு நண்பராகவும் இருக்கிற ஒரு கதாபாத்திரம். ஆனா அப்ப மேஜர் சுந்தரராஜனை தான் காமிப்பாங்களே கேமரால, ஆனா சிவாஜி சாரை காமிக்க மாட்டாங்க. சிவாஜி சார் முதுக காமிப்பாங்க, மேஜர் சுந்தரராஜன் சொல்லுடைய முகத்தை காமிப்பாங்க ஃப்ரேம்ல. அப்படி அப்ப ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ன உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுவார். உடனே விறுவிறுன்னு கையில காசெல்லாம் வச்சிருப்பார் இல்லையா, அப்படியே விறுவிறுன்னு உள்ள போவார். உள்ள போயிட்டு அப்படியே வரும்போது அந்த நடை, அந்த கைகள், அதுவே நடிச்சிட்டு இருக்கும். முகம் காமிக்க மாட்டாங்க இல்லையா, அதுவே நடிச்சிட்டு இருக்கும். அப்படியே கையில் காசுகள் எல்லாம் அப்படியே செதறடிச்சுக்கிட்டே வருவார்.
பணத்தெல்லாம் அப்படியே சிதறடிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு அந்த கை அப்படியே வந்து துவண்ட நிலையில அப்படியே இருப்பார். அந்த மேஜர் சுந்தரராஜன் சாரோட பேரு அந்த படத்துல ராஜு. ராஜு, நான் ஒண்ணு சொல்றேன், என் குழந்தைய கொன்னுடுறா. டேய் சங்கர், சிவாஜி சார் பேரு சங்கர். டேய் சங்கர், என்னடா சொல்ற? கொன்னுடுறா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எழுந்திரிச்ச உடனே உன் ஒய்ஃப் கேட்டா என்னடா பதில் சொல்றது? எத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தைய வேணான்னு சொல்றியாடா? என்னடா கல் நெஞ்சக்காரனா இருக்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அடி திரும்புவார் சிவாஜி சார். என் முகத்தை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொண்டு வந்து க்ளோஸ் அப் ஷாட்ல, தமிழ் திரையுலகில் டைட் க்ளோஸ் அப்ல ஒரு நடிகருக்கு ஃப்ரேம் வைக்க முடியும்னா அது சிவாஜி கணேசன் சாரா தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு அன்னைக்கு கோலோச்சிய ஒரு பயங்கர சிம்மம் அவர். பல்கலைக்கழகம் அப்படி பார்க்காம பாடுறா பாடுறா. இதனால நான் எத்தனை அவமானப்பட்டிருப்பேன், எத்தனை கேவலங்களை சந்திச்சிருப்பேன், எவ்வளவு வழிகளை உணர்ந்திருப்பேன். புரிஞ்சிக்க மாட்டியா நீனு? இதே போல ஒரு அவலட்சணத்தோட அந்த குழந்தை பிறந்திருக்குடா. அந்த குழந்தை இதே போல கஷ்டப்படணுமா? ஐயோயோ என்னைய கொன்னிருக்க கூடாதான்னு நாளைக்கு கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான், என் மூஞ்சிய பாருடான்னு சிவாஜி சார் சொல்லும் பொழுதுதான் கிட்டத்தட்ட படம் தொடங்கி 23-24 நிமிடங்கள் கழித்து தான் சிவாஜி சாருடைய முகம் காட்டப்படும். அது வரைக்கும் பில்டப்புகள் ரசித்து ரசித்து காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். தயவு செய்து தெய்வ மகன் திரைப்படத்துல பல காட்சிகள் நீங்களும் நானும் கொண்டாடுறதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட, ஏசி திருலோகச்சந்தர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இயக்குனர் அந்த சிவாஜி சாரை வச்சுக்கிட்டு அவர் கைகளையும் கால்களையும் முதுகு பகுதியும் வச்சுக்கிட்டு அப்படி வித்தை காமிச்சிருப்பார். மேஜர் சுந்தரராஜன் சாருடைய முகம் நமக்கு தெரியும் போது, சிவாஜி சாருடைய முதுகு நமக்கு தெரியும் போது, அந்த சிவாஜி சாருடைய முதுகு நடிச்சிட்டு இருக்கும். எப்படி உணர்ந்து நடிச்சிருப்பார் நடிகர் திலகம். தயவு செய்து தெய்வ மகன் திரைப்படத்தை அந்த காட்சியை குறிப்பிட்டு பாருங்க. ஒரு 22-24 நிமிஷங்கள் கழிச்சுதான் என் மூஞ்சிய பாடுறா ராஜு அப்படின்னு சொல்லி அப்படி மூஞ்சி அப்படி காமிப்பாரு. கேமரா க்ளோஸ் அப்ல காமிக்கும். தமிழ் திரை உலகத்துல இந்த அளவுக்கு ஒரு அதிக நேரம் எடுத்துக்கொண்டு கதைக்கு தேவையான பில்டப்புகளை, இப்பெல்லாம் வெட்டித்தனமான பில்டப் கொடுக்குறாங்க. படத்துல ஹீரோ 15 சீன் நடந்து வந்தாருன்னா 15 சீனும் பில்டப் கொடுக்குறாங்க. பில்டப் பிஜிஎம் போட்டு தெரிக்க விட்டு நம்ம காதெல்லாம் கிழிக்கிறாங்க. ஆனா ஒரு படத்துக்கு பில்டப் காட்சிங்கிறது தேவை அப்படின்னாக்க அந்த தேவையை உணர்ந்து படமாக்கியது தான் அந்த காலம். ஆமா, அதெல்லாம் அந்த காலம். சிவாஜி கணேசனின் தெய்வ மகன் படத்தினுடைய ஏசி திருலோகச்சந்தர் சார் டைரக்ட் பண்ணின அந்த காட்சியை நான் பல முறை பார்க்கும் போதெல்லாம் வியந்திருக்கேன். அந்த காட்சியை தயவு செய்து பாருங்க. நடிகர் திலகத்தினுடைய பெருமிதத்தை நாம் உணர்ந்து கொண்டாடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே போல பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.